ஜானகி சந்தேசத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் கிட்ட வந்து சொத்து பிரித்து தர சொல்லி பத்மா வந்து பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மொத்த குடும்பமும் சீனு வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. சம்மந்தி என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னா, உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொன்னால், வாங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்கார வச்சுட்டு, இல்லை இனிமேல் நாங்கள் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப, என்ன சம்மந்தி கேட்குறீங்க, சொந்தக்காரங்கள்லாம் நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நம்மளே அங்கே போய் கெஞ்சணும்னு நினச்சா இவங்க வந்துட்டாங்க, இனிமேல் ஆட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதானே மகாலிங்க வந்து சொல்கிறாங்க. ரகுராம் வந்து தனியாக மொட்டை மாடியில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த பக்கம் தான் மாயா வரான். மாயா வந்துட்டு, பெரியப்பா நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காதீங்க அப்படின்னோடனே, என் மேலே உங்களுக்கு வந்து கோபமே இல்லையா அப்படின்னோடனே, உன் மேலே எனக்கு கோபம் எதுவும் இல்லை மாயா, கொஞ்சம் வருத்தம் தான் இருந்துச்சு, அதுவுமே வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி என்னை வந்து இவ்வளோ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னோடனே, இங்கே பாரு மாயா, நீ ஒரு விஷயம் வந்து செய்ய முடியாது, இந்த குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உன் கல்யாணத்தை உன் காதில் வந்து தூக்கி போட்டுட்டு, என் கௌரவம் முக்கியம் அப்படின்னு நினச்சி நீ வந்த பார்த்தியா, இதுக்கப்புறமும் நான் வந்து உன்னை வந்து மன்னிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து செய்கிறது மிகப்பெரிய தப்பாகி போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, பெரியப்பா நான் கேட்குறேன்னு தப்பான்னு வச்சுக்காதீங்க, நீங்கள் வந்து செஞ்சது தப்பு, பத்மாவை வந்து வீட்டை விட்டு போக விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் அவளை வந்து போக சொல்லலையே, அவளாக கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க. குடும்பம்னா சில சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும், அதுக்காக எல்லோரும் வந்து வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கலாமா அப்படின்னு சொல்கிறேன். பேசாமல் என்ன போக சொல்லியிருந்தா அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்கும், நீங்களும் வந்து பத்மாவை போக விடாமல் தடுத்துருப்பீங்கள்ல அப்படின்னோடனே, என்ன நீயும் அதையே சொல்கிற, யாரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, குறிப்பாக நீ போகவே கூடாது, நீ வந்து இதுவே தனாவாக இருந்திருந்தால் நான் வந்து போக விட்டுருப்பேனா சொல்லு, நீயும் என் மகன் மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகி மாயா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக ஓடி வந்து ரகுராம் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு ரகுராம் தலையை தடவி கொடுத்துட்டு, நீ அழாதம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இன்னும் காலப்போக்கில் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பத்மா வந்து வீட்டுக்கு வந்துடுவா, நீ இன்னும் அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை அவளை நினச்சி அப்படின்னோடனே, நான் பெரியப்பா இன்னொன்று கேட்குறேன், என்ன கேளுமா அப்படின்னு, சீனுவையும் நீங்கள் மன்னிக்கலாம்ல, தயவு செஞ்சு சொல்கிறேன், அவனை பற்றி வார்த்தை கூட, அவன் பேர் கூட என் காதில் வந்து கேட்கக்கூடாது, தயவு செஞ்சு என்கிட்ட அவனை பற்றி பேசாத, நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்கு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயாவை வந்து அனுப்பி விட்றாங்க. இந்த பக்கம் சரி அப்படின்ட்டு மகாலிங்கம் வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து வக்கீலை பார்த்துட்டு வந்து, ஆமாம் சீனு பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், ரகுராம் வீட்டோட சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக வந்து பரட்டி பரட்டி பார்க்குறாப்புல, என்ன இது நிறைய இருக்குமோ, 4-5 இது ஏக்கரில் எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு, பல கோடி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, என்ன தயங்குறீங்க அப்படின்னா, எல்லா சொத்தும் ரகுராம் பேரில் வந்து நிறைய இருக்குது, அதுதான் தெரியுமே ஊருக்கே, அவங்க பேரில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க பேரில் ஒரு குண்டூசி குண்டுமணி நிலம் கூட கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஆஹா, நம்ம அவங்கள நம்பி செட்டில் ஆகலான்னு பார்த்தா அவங்க நம்மக்கிட்ட வந்து செட்டில் ஆகிருக்காங்களே, இது சரியாக வராது, இந்த கல்யாணத்தை ஆட்டத்தை கலைக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் வந்து கரெக்டாக வந்து மணி வந்து கால் மேலே கால் போட்டுட்டு ஜாலியாக இருக்கிறப்ப வந்து கரெக்டாக சம்மந்தி எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, காஃபி தானே, நேராக நடந்து போய் ரைட்டு எடுத்து போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் குடிச்சிக்க வேண்டியது தானே, என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொன்னாங்க. என்ன இது இவங்க இவ்வளோ ஓவராக பேசுகிறாங்க, நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது கேட்கட்டும், அப்போ பதில் அடி கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்போ வந்து பத்மா வராங்க. வந்தோடனே, ஒரு காஃபி கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ 5-6 ட்ரிப்பு கேட்டிருப்பீங்க அதனால் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ட்ரிப்பு தான் கேட்டேன், அதுவே தர முடியான்றாங்க, அவங்க ஏதோ சரியில்லை அவங்க நடவடிக்கை அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறப்ப, கரெக்டாக மகாலிங்கம் வந்து வராங்க. வந்தோடனே வந்து தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காருங்க சம்மந்தின்னொன்னே, 4 அடி தள்ளி போய் வந்து வேற ஒரு இடத்துல சேரை போட்டு உட்காடுறாங்க. இந்த பக்கம் பத்மா வந்து கல்யாணத்தை நடத்திடணும், சாரு வர சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணிடலாம் செஞ்சிடலாம் என்ன இப்போ அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறப்ப, கரெக்டாக வந்து விருந்தோம்பல் வந்து 3 நாளைக்கு தான் இருக்கும், எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு நாசுக்காக கேட்குறாங்க. இந்த பக்கம் சீனுக்கு வந்து கோபம் வந்துடுது, ஏன் அம்மா கேட்குறாங்க எதுவுமே பதில் ஒழுங்காக சொல்ல மாட்டேறீங்க, ஏதோ மனசில் வச்சு பேசுகிறீங்கன்னு மட்டும் புரியுது, எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அவ்வளோதானே, வந்தாச்சு சாப்பிட்டாச்சு, அடுத்த வீட்டுக்கு வந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னோடனே, டக்குன்னு சீனுலேருந்து மணி எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, பின்ன என்ன பண்ணுறது, உங்கள் கிட்ட வந்து
வீட்டில் அனுப்புனா என் பொண்ணு நல்லபடியாக ராணி மாதிரி இருப்பான்னு நான் நினச்சா, நீங்கள் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் பையனுக்கு வந்து என் பொண்ணை வந்து நான் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் பத்மாவுக்கு செம கடுப்பாகி போயிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் ரகுராம் தானே, அவங்ககிட்ட வந்து சொத்தை பேச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பிரிக்கிறதுக்காக பஞ்சாயத்தில் வந்து பிராது கொடுத்துருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்து ரகுராம் கிட்ட பத்மா வந்து சொத்து கேட்டிருக்காங்க, பிராது கொடுத்துருக்குன்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. மாயாலேருந்து மொத்த குடும்பமும் அதோட முடியுது.